வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நீங்க என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, பிபிஎல்ல 37வது மேட்சான சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் சிட்னி தண்டருக்கான ப்ரெடிக்ஷன் தான். இந்த மேட்ச் டேட் 17 ஜனவரி வெள்ளிக்கிழமை மதியம் 1:45க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில மேட்சா 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் 1:45க்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ டைம் இதுல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க டெட்லைனை. இந்த மேட்ச் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் சிட்னில வச்சு ஒரு மேட்ச் நடக்கு. சிட்னி சிக்ஸர்ஸுக்கு ஒரு ஹோம் பிச்சா மேட்ச் நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு தேவையான முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுக்குறோம். அது போக என்னென்ன மேட்ச் கவர் பண்றேங்கிறத 1 hour முன்னாடி ஷெட்யூல்ல கொடுத்துறேன். ஸோ அதுபடி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய கான்டெஸ்ட்டை. முக்கியமா நீங்க எக்ஸல்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு குறிப்பா சொல்லணும்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கிடையாது, வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா டிடிஎஸ் கிடையாது. ரொம்பவே முக்கியமா ஃப்ரீ தான். நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு வேணுமா, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. நீங்க என்ட்ரி ஃபீஸ்ல கம்பேர் பண்ணி பாருங்க. அதையும் மற்ற எந்த ஆப் கூடனாலும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ அதே போல எல்லா ஃபியூச்சருமே உங்களுக்கு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போடலாம் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டைம் நான் சொன்னதுக்காக நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் ஜாயின் பண்ண பிரச்சனை இல்லை, ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு டைம் நான் சொன்னதுக்காக ஜாயின் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ சிட்னி கிரவுண்ட்ல தானே மேட்ச் நடக்கு. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் பாத்திரலாம். ஸோ சாரி, பிட்ச் ரிப்போர்ட் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த பிட்ச் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் இந்த பிட்ச்ல நல்லா என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிட்சா இருக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க சொன்னது உண்மையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபாஸ்ட் இந்த லாஸ்ட் ஒரு 13 பிபிஎல் மேட்ச்ல 1881 பால் போட்டிருக்காங்க. அதுல 114 விக்கெட்டும், ஆவரேஜா 22.59. ஸ்பின்னர்ஸும் அதே மாதிரி 1069 பால் பவுல் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாஸ்டுக்கு ஈக்குவலா ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 51 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஆவரேஜா 24.45 இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் மாதிரி ஸ்பின்னர்ஸும் அவங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுத்து விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த சீசன்ல இந்த மேட்ச் நடந்திருக்கு. சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் பெர்த். இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சிட்னி சிக்ஸர்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ், அந்த மேட்ச்ல சிட்னி சிக்ஸர்ஸ் ரெண்டாவது பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. மெல்போர்ன் ரெனகேட்ஸ் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்ச்லயும் சிட்னி சிக்ஸர்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீசன்ல இது வரைக்கும் 3 மேட்ச் நடந்திருக்கு. 3லயும் பாத்தீங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸ் அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, ஈஸியாவே வின் பண்றாங்க. ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஸ்கோர் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா போன வருஷம் நடந்த பிபிஎலோட ரிசல்ட். இதை கூட நீங்க பார்க்கலாம். போன வருஷம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம். ஸோ போன வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபேவரா இருக்கு. இந்த சீசன்ல 3 மேட்ச்ல 2 மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கோர் ஒரு 170 பிளஸ் வந்திருக்கு. ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 169 194 வரைக்கும் ஸ்கோர் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பிட்ச் ரிப்போர்ட்டை கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ 2 டீம்ஸோட பிளேயர்ஸ் என்ன மாதிரியான ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிட்னி தண்டரை பார்த்தலாம். சாம் ஹோன்ஸ்டாஸ். ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு யங் டேலண்டட் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 56 அடிச்சாரு. அதுக்கப்புறம் இந்தியா கூட டெஸ்ட் ஆட போனாரு. வந்த 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் 4, ஒரு மேட்ச் 53 ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு ஃபார்ம்ல லாஸ்ட் மேட்ச் ஆனாரு. வார்னர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் சூப்பரா ஆடி கொடுத்தாரு. 86, 49, 50, 88 சொல்லி லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துட்டாரு. மேத்யூ கில்கிஸ் அவருடைய ஒரு 20 பிளஸ் ரன்னை ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அடிச்சு கொடுக்குறாரு. லாஸ்ட் 2 மேட்சா சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சாம் பில்லிங்ஸ் முன்னாடி மாதிரி இல்ல. சாம் பில்லிங்ஸ் பாருங்க, ஒரு 29, ஒரு 72, ஒரு 28. ஸோ அவருடைய ஒரு 20 பிளஸே 3 மேட்ச் தான் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. என்ன விக்கெட் கீப்பிங் அட்வான்டேஜ் அவருக்கு கண்டிப்பா இருக்குது. அடுத்து ஜார்ஜ் ஹார்டன் லாஸ்ட் மேட்ச் பெருசா அவரால் எதுவுமே பண்ண முடியல. பவுலிங்கும் பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் பண்ண முடியல அவரால். விக்கெட்டும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன்.
கிரீன் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் மேட்ச் கூட 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கு முந்தின மேட்ச் 2 மேட்சா விக்கெட் எடுக்கலாம், அதுக்கு முந்தின மேட்ச்ல நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓரளவுக்கு இந்த சீசன்ல நல்லா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கிறாரு. அடுத்து தன்வீர் ஷாங்கா லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள இறக்குனாங்க, உள்ள வந்தாரு ஸ்குவாட்ல, ஒரு விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு. டாம் ஆண்ட்ரூஸ் அதே மாதிரிதான் விளாண்ட எல்லா மேட்சுமே, அவர் இது வரைக்கும் 6 மேட்ச் விளாண்டுருக்காரு, 6க்கு 6 மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்கல, மினிமம் ஒரு விக்கெட் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. நாதன் மெக்காண்ட்ரூ 2 மேட்ச் வந்து நிறைய அடி வாங்கினாரு, லாஸ்ட் மேட்ச்ல வந்து 2 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. டெத்ல எல்லாம் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாரு. முகமது ஹஸ்னைன் பாகிஸ்தான் பவுலர், லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச்லயும் பெருசா விக்கெட் வந்து அவருக்கு கிடைக்கல. சோ ஓரளவுக்கு ஸ்கோர் கார்டு இருக்கு. இந்த சீசன்ல யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. அதே போல சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பிலிப்பி வந்து லாஸ்ட் ஒரு 4 மேட்சா சிங்கிள் டிஜிட்டா தான் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. ஆனாலும் அவரை வந்து லாஸ்ட் மேட்ச் கூட ஸ்மால் லீக்ல நம்மளும் எடுத்திருந்தோம், ஆனாலும் நம்ம ஸ்மால் லீக்ல வின் பண்ணியிருந்தோம். அவர் ஃபிளாப் தான். ஏன்னா அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜ் இன்னமும் பாத்தீங்கன்னா 85 இருக்கு. ஏன்னு தான் தெரியல. ஆனா லாஸ்ட் 4 மேட்சுமே சிங்கிள் டிஜிட் தான் ஸ்கோர் வாங்குறாரு. அதுதான் இதை காமிக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. அதே போல ஸ்டீவ் ஸ்மித் வந்து வந்த 2 மேட்சுமே ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாரு. ஜாக் எட்வர்ட்ஸ் எப்பவுமே இந்த டீம்ல பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லணும். எப்பயா ரொம்ப ரேரா தான் ஃபிளாப் ரிசல்ட் கொடுக்குறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல பாயிண்ட், இந்த ஒரு மேட்ச் ஃபிளாப், இந்த மேட்ச் நல்ல ரிசல்ட், இந்த மேட்ச் நல்ல ரிசல்ட், இது ஃபிளாப், இது நல்ல ரிசல்ட், நல்ல ரிசல்ட். ஸோ ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் ஒரு விளாண்டதுல ஃபிளாப் ரிசல்ட் கொடுத்துருக்காரு. மீது எல்லா மேட்சுமே ஏதாச்சும் ஒரு இதுல பாயிண்ட் வாங்கி இருக்கிறாரு. மோசஸ் கென்ட்ரிக்யூஸ் ஒரு 4-5 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஆடி இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும். 4 மேட்ச் வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. நல்ல ஒரு ஸ்மால் லீக் பிளேயரா வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஜோர்டான் சில்க்ஸ் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்கோர் பண்ணல. ஸ்டார்டிங்ல ஒரு 2 மேட்ச் வந்து 30+ ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்னும் அவரால் 30+ ரன்னே வர முடியல. ஷா வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு 32 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஹைடன் கெர்ரி இது வரைக்கும் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்காத ஒரே பிளேயர் அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸ்ல அவரை சொல்லலாம். எல்லா மேட்ச்லயுமே ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருவாரு. ஜாஃபர் சௌஹான் லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு ஸ்பின்னரா உள்ள இறக்குறாங்க. 4 ஓவர் சூப்பரா எக்கனாமி மெயின்டைன் பண்ணி பவுல் பண்ணாரு. விக்கெட் மட்டும் தான் அவருக்கு கிடைக்கல. டூரஷிஸ் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்து பேக் டு பேக் விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அபாட்டு முதல்ல வந்த பூஸ்ல இருந்து இது வரைக்கும் விக்கெட்டே நல்லா எடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் அடிலைட் வந்து பாத்தீங்கன்னா அவர் பாலை வச்சு கொண்டுட்டாங்க. 4 ஓவருக்கு 50+ ரன் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. டோட் முர்பியை வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா இருந்தாரு. என்ன அவர்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா விக்கெட் எடுப்பாரு, பட் ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துட்டாரு. கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்ணா கண்டிப்பா இன்னும் எக்ஸ்ட்ரா விக்கெட் கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் அந்த மாதிரி இல்லை. ஸோ இது பார்த்துக்கோங்க. இப்போ இதை பார்த்துட்டு என்னோட ப்ரெடிக்ஷன் படி இன்னைக்கு மேட்ச்ல நீங்க ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து கட்டாயம் நீங்க போகலாம். ஸோ மஸ்ட் பிக் அப்படிங்கிறதுல உங்களுடைய பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் 80%, 80ல இருந்து 95 வரைக்கும் செலக்ட் பண்ணதுல அபாட்ட சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பா அவருடைய அட்டாக் வந்து இனிஷியல்ல இருக்கு. ஸோ 4 ஓவர் ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்றாரு. மினிமம் நீங்க வந்து அபாட்டு கிட்ட இருந்து 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல அப்படிங்கறதுனால இந்த மேட்ச் விக்கெட் எடுக்காம போயிறது கிடையாது. குறைஞ்சது 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். இனிஷியலையும் அட்டாக் பண்ணுவாரு, மிடில்லையும் அட்டாக் பண்ணுவாரு. அந்த கடைசி 4 ஓவரையும் ஒரு ஓவரோட அவருடையதா இருக்கும். பவர் பிளேலையும் 4 ஓவர்ல அவருடைய ஒரு ஓவர் வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால அபாட்ட சொல்லுவேன். ஸ்டீவ் ஸ்மித் நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. இந்தியா டெஸ்டா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நடந்த 2 மேட்சா இருந்தாலும் சரி, நல்லாவே ஆடிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ குறையாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். செலக்டட் பெர்சன்டேஜ்லயும் ஹையாவே தான் இருக்கிறாரு. அடுத்து துரஷிஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 1 விக்கெட் பிளஸ் நமக்கு வந்து 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பவுலரா இருக்கிறாரு. இது வரைக்கும் விளாண்ட மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் விக்கெட்டே எடுக்காம போன மேட்ச். மீது எல்லா மேட்சுமே மினிமம் 1 விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ சிட்னி சிக்ஸர்ஸ்ல இருந்து அபாட்டு, ஸ்டீவ் ஸ்மித், டூரஷிஸ் இந்த 3 பேரையுமே கண்டிப்பா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து சிட்னி தண்டர்ல கிரீனை பொறுத்த வரைக்கும் அந்த டீம்ல வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்றாரு. அந்த டீமோட ஃபர்ஸ்ட் பிரைமரி வந்து ஸ்பின்னரா வந்து அவர் தான் இருக்கிறாரு. அவருடைய ஃபுல் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல தான் இருக்கும். அந்த இனிஷியல்னா
அந்த 1 to 4 பவர் பிளே முடிஞ்ச உடனே 5வது ஓவர் வருவாரு, 7வது ஓவர் வருவாரு. அந்த மாதிரி அந்த இனிஷியல் அட்டாக் பண்ணுவாரு. மினிமம் நீங்க வந்து ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்த்தாலும் ஒரு 10 ரன் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு சிட்னி தண்டரோட டாப் ஆர்டர்ஸ் வார்னர், சாம் ஹோன்ஸ்டார்ஸ் அதிரடியான பிளேயர்ஸ் அவுட் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பா ஒரு 10+ ரன் அடிச்சு கொடுத்தா கூட அது பெரிய வேல்யூ வந்து ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். டேவிட் வார்னர் நீங்களே பாத்தீங்க அவருடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னு. தொடர்ந்து 4 மேட்ச் வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு 30+ ரன் அடிப்பாருன்னு நினைச்சு எல்லாருமே அவரை வந்து 95% பேர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே போல டாம் ஆண்ட்ரூஸ் வந்து நான் ஏன் மஸ்ட் பீக்ல வைக்க சொல்றேன், அப்படி ஒன்றும் பெரிய பிளேயர் இல்லையே நீங்க நினைக்கலாம். ஆனா விளாண்ட 6 மேட்சுக்கு 6மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாலே ஒரு 30-40+ பாயிண்ட்டுக்குள்ள வந்துடும், 30 to 40க்குள்ள. அதனால எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்னா டாம் ஆண்ட்ரூஸ் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 4 பேரை வந்து நீங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய டீம்ல வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷனா இன்னைக்கு மேட்ச்ல வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் லீக் டீம் போட போறீங்க இன்னைக்கு மேட்ச்ல அப்படின்னா இந்த 6 பிளேயர்ஸையும் கொஞ்சம் கவனமா நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு 55ல இருந்து 75 வரைக்கும் நம்ம ஆப்போனன்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிலிப்பி நான் ஏற்கனவே சொன்னேன், தொடர்ந்து லாஸ்ட் 4 மேட்சா சிங்கிள் டிஜிட்ல தான் ஸ்கோர் பண்றாரு. ஆனாலும் பிலிப்பியோட செலக்டட் பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 80ல இருந்து 85% இருக்கு. அப்படி என்ன பிலிப்பி பண்ணிட்டாருன்னா பிலிப்பி தான். ஸோ நம்ம வந்து எடுக்கிறது சேஃப் தான். ஏன்னா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அவர்கிட்ட. அந்த ஒரு அட்வான்டேஜால எல்லாருமே அவருக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சிட்னி சிக்ஸர்ஸ் உள்ள டாப் ஆர்டர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ அதுதான் அவருடைய இது. ஹைடன் கேர் இது வரைக்கும் சிட்னி சிக்ஸர்ஸுக்கு விளையாண்ட மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட ஃபிளாப்பான ரிசல்ட் எடுத்து கொடுக்கல. ஒன்னு பேட்டிங்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாரு, இல்லையா உங்களுக்கு வந்து பவுலிங்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஏதாச்சும் ஒரு இதுல வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. கடைசி ஒரு 4 ஓவர் பவுல் பண்றதுல ஹைடன் ஹெரோட ஒரு ஓவர் கண்டிப்பா இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கேரண்டி அப்படிங்கிற மாதிரி என்னால சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய பவுலிங் அந்த மாதிரி தான் இருக்கு. பிளஸ் 4 ஓவரையும் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அதே மாதிரிதான் ஜாக் எட்வர்ட்ஸ் அவருடைய 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்றாரு. இனிஷியல்ல முதல் 4 ஓவர்ல ஒரு ஓவர் அவருடைய ஓவர் இருக்கும், கடைசி 4 ஓவர்ல அவருடைய ஓவர் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு விக்கெட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து ரன் அவுட் தான் ஆயிட்டாரு. ஒரு நல்ல ஒரு 1 டவுன்ல பொசிஷன்ல உள்ள வர்றாரு. பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சிட்டி சிக்ஸர்ஸ் நம்ம சொல்லலாம். ஃபிளாப்பான ரிசல்ட் ரொம்ப ரேரா தான் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ் மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் அடிக்கிறாரு. அது போக வந்து நமக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அதனால எல்லாருமே சாம் பில்லிங்ஸ் வந்து ஸ்மால் லீக்ல வந்து கண்டிப்பா போக்கஸ் பண்றாங்க. அதே போல சாம் ஹோன்ஸ்டார்ஸ் ஒரு 60% பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே ஹிட்டர். அந்த பவர் பிளே முதல் 4 ஓவர் வந்து கரெக்டா இருந்தார் அப்படின்னா ஃபீல்டுல கிரவுண்ட்ல இருந்தாருன்னா அந்த 30+ ரன்ங்கிறத அச்சீவ்மெண்டா ஈஸியா பண்ணிடுவாரு. அதுதான் லாஸ்ட் மேட்ச் வந்து நான் பெர்த்துக்கு அகைன்ஸ்டாவே அவரை ட்ரை பண்ணேன். பட் இன்னைக்கு சிட்டி சிக்ஸர்ஸோட இனிஷியல் பவுலிங் அட்டாக் வந்து பயங்கரமா இருக்கும். ஒன்னு ஜாக் எட்வர்ட்ஸ், ஒன்னு ஹெய்டன் கேர், இன்னொன்னு அபாட், இன்னொன்னு தூர்வசிஸ். இந்த 4 பேருமே ஆளுக்கு ஒரு ஓவர் இனிஷியல் அட்டாக் பண்ண போறாங்க. ஸோ சாம் ஹோன்ஸ்டார்ஸ் கொஞ்சம் மேபி இன்னைக்கு வந்து ரிஸ்கா தான் எனக்கு தோணுது. அடுத்த நாதன் மெக்காண்ட்ரோ பொறுத்த வரைக்கும் டெத்ல பவுல் பண்றாரு அந்த டீம்ல. முகமது கஸ்னியனா இருக்கட்டும், கார்டனா இருக்கட்டும் இனிஷியல் அட்டாக் பண்றாங்க. நம்மளுடைய நாதன் மெக்காண்ட்ரோ வந்து டெத்ல வந்து 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதனால வந்து ஸ்மால் லீக்ல வந்து நீங்க தாராளமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒரு விக்கெட் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பிளஸ் 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா சிட்னி தண்டருக்கு வந்து இருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு மேட்ச்ல இந்த ட்ரம்ப் கார்டு தான் உங்களுடைய வின்னிங்கை வந்து ஒன் சைடா சூஸ் பண்ணும், உங்களோட தோல்வியையும் ஒன் சைடா சூஸ் பண்ணும். இந்த 6 பேர்ல யாரெல்லாம் நம்ம வந்து ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணலாம்? மோசஸ் ஹென்ரிக்யூஸ் ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டு. நீங்க மேட்சுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் மோசஸ் ஹென்ரிக்யூஸ் வந்து ஆடி கொடுக்குறாரு. பவுலிங் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கஷ்டம். ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. நல்ல பவுலிங்கா பவுல் பண்ணக்கூடியவங்களுக்கே ஃபுல் ஓவர் கொடுக்க முடியல, 1 ஓவர் 2 ஓவர் வைக்கிறாங்க. ஸோ மோசஸ் ஹென்ரிக்யூஸ் வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனா பேட்டிங்ல ஒரு 25ல இருந்து 30 ரன் அடிப்பாரு. அதே போல சௌஹானை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா அவருடைய 4 ஓவரை வந்து பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்பின்னரா வந்து இருக்கிறார் இந்த டீம்ல.
ஸோ முதல் ஸ்பின்னரே அவர் தான். 4 ஓவர் இருக்கும்போது லாஸ்ட் மேட்ச்ல வந்து விக்கெட் கிடைக்கல, 0 விக்கெட் தான் எடுத்தாரு. 4 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட் தான். பட் இன்னைக்கு வந்து நீங்க ட்ரை பண்றதா இருந்தா கண்டிப்பா உங்களுடைய டீம்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டு. ஏன்னா 24 பால்ல ஒரு நல்ல பால், அதுவும் சிட்னி தண்டருக்கு அகேன்ஸ்டா எடுக்கிறது ஈஸி தான். ஏன்னா சிட்னி தண்டர்ஸோட பேட்டிங் ஆர்டர் வார்னர், சாம் கோல்ட்ஸ்டார்ஸ்க்கு கீழே வீக்கா தான் இருக்குது. அதே போல டாட் முர்பி, இவர்கிட்ட நான் எப்பவும் சொல்றதுதான், ஓவர் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்றாரு. அதுதான் இவர்கிட்ட வந்து ஒரு பெரிய மைனஸ் நான் பாக்குறேன். லாஸ்ட் மேட்ச் கூட இவரை நான் ட்ரம்ப் கார்டுல சொல்லியிருந்தேன். ஆனா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல 1 ஓவர் பவுலிங் பண்ணியே 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. இந்த மேட்ச் வந்து மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றேன். ஸோ சிட்னி சிக்ஸர்ஸ்ல இருந்து மோசஸ் ஹென்ரிக்ஸ், சோஹான், டாட் முர்பி இந்த 3 பேரையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. சிட்னி தண்டர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கார்டன். ஸோ இனிஷியல் அட்டாக் பண்றாரு பவுலிங்ல, முதல் 4 ஓவர்ல 2 ஓவர் பண்றாரு. டெத்லயும் 1 ஓவர் வந்து அட்டாக் பண்ணுவாரு. பிளஸ் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் பேக்கப் இருக்கும். திடீர்னு டாப் ஆர்டர்ஸ் லாஸ்ட் மேட்ச் அதை பெருசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கல, ஒரு 15ல இருந்து 25 ரன் அடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டாப் ஆர்டர்ஸ் வந்து நீங்க அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு திடீர்னு பேட்டிங் முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேண்டசில வந்து அட்வான்டேஜ் இருக்கு. அதே போல முகமது ஹஸ்னைன் வந்து நல்ல ஒரு பவுலர், பாகிஸ்தானோட ஒரு யங் டேலண்டட் பவுலர். ஸ்டார்டிங் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்றாரு. மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஒரு சாம் பில்லிங்ஸ் விட கண்டிப்பா அவர் வந்து அதிகமா பாயிண்ட் வாங்கி கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா 24 பால்ல ஒரு நல்ல பால் போட்டா கூட முடிஞ்சு போச்சு. ஒரு விக்கெட் எடுத்தாலே 25 பாயிண்ட் பிளஸ் பேட் பிளேயிங் லெவல் எல்லாம் சேர்ந்து ஒரு 30+ பாயிண்ட் ஈஸியா வாங்கி கொடுத்துருவாரு. அதே போல ஷாங்கா ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னரா கிரீன் இருக்கிறாரு. 2வது மெயின் ஸ்பின்னரா அவருடைய 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. மினிமம் 1 or 2 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ட்ரம்ப் கார்டா இருப்பாரு. ஸோ நீங்க வந்து இந்த ட்ரம்ப் கார்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு 10 பிளேயர் சேஃபா போங்க, இதுதான் நான் சொல்றது. 11வது பிளேயரா யாரை ட்ரை பண்ணலாம்? மோசஸ் ஹென்ரிக்ஸை ட்ரை பண்ணலாம், சோஹானை ட்ரை பண்ணலாம், டாட் முர்பி, அடுத்து ஹார்டன், அடுத்து முகமது ஹஸ்னை அல்லது சாங்கா. இந்த 11வது பிளேயர், அந்த 6ல அட்லீஸ்ட் வந்து 2 பிளேயரை மட்டுமே அதிகமா போக்கஸ் பண்ணுங்க. எல்லாரையுமே நீங்க வந்து போக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு மினி லீக் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா எல்லாரையுமே போக்கஸ் பண்ணுங்க. குறைஞ்ச டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு சில பிளேயர்ஸை மட்டுமே போக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு மேட்ச்ல உங்களுக்கு வந்து இதுதான் முக்கியமான பார்ட். கேப்டன் வைஸ் கேப்டன் பெர்ஃபெக்டா போட்டீங்க அப்படின்னா உங்க டீம் வின் பண்ணும். இல்ல என்னதான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சொதப்பிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடும், என்னதான் நல்ல டீம் போட்டாலும். ஸோ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனா நான் பாக்குறது இன்னைக்கு வந்து, நான் பாக்குறதுன்னு இல்லை, ஃபேண்டசி விளையாடுறவங்க பாக்குறது. ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ்ல அதிகமா வந்து ஜாக் எட்வர்ட்ஸையும் டேவிட் வார்னரையும் கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. இவரை கேப்டன், இவரை வந்து வைஸ் கேப்டன். என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக் எட்வர்ட்ஸுக்கு அந்த இது பொருத்தமானது. நீங்க கண்டிப்பா ஜாக் எட்வர்ட்ஸுக்கு வந்து ஒரு கேப்டனோ இல்ல ஒரு வைஸ் கேப்டனோ நீங்க கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம். ஆனா நிறைய பேர் வந்து வார்னருக்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்தா, வைஸ் கேப்டனை நீங்க வந்து கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஹைடன் ஹெர் இதுவரைக்கும் ஃபிளாப்பான ரிசல்ட் வாங்கி கொடுத்ததே இல்லை. அது போக அபாட்டையும் நீங்க கண்டிப்பா ஒரு வீசியா ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச்லயும் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் அடிலேட்டுக்கு அகேன்ஸ்டா செம்மையா அடி வாங்கினார். அதனால நிறைய பேர் அவரை ட்ரை பண்ணல. பட் நல்ல ஒரு வீசியா உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேப்டன் நீங்க ஜாக் எட்வர்ட்ஸை போட்டீங்கன்னா சேஃபா போகணும்னா வார்னர், அதை விட கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹைடன் ஹெர், இன்னும் நல்லா ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அபாட்டி. ஸோ உங்களுடைய விருப்பம். ஆனா இந்த 4 பேருக்குள்ள கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளுடைய ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் தான் நம்ம பார்க்க போறோம். சிட்னி சிக்ஸர்ஸ்ல இருந்து பிலிப்பி, ஸ்டீவ் ஸ்மித், ஹைடன் ஹெர்ரி, ஜாக் எட்வர்ட்ஸ், அபாட்டி, டூரோசிஸ், சோஹான். என்னுடைய ட்ரம்ப் கார்டு நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த 6 ட்ரம்ப் கார்டு சொன்னதுல ஒரு பிளேயர் தான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தாராளமா மோசஸ் ஹென்ரிக்ஸை கூட நீங்க தாராளமா பிக் பண்ணலாம். அதே போல இங்க வந்து டேவிட் வார்னர், கிரீனு, டாம் ஆண்ட்ரூஸ், நாதன் மெக்காண்ட்ரூ. ஸோ இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா சாம் பில்லிங்ஸை எடுக்கலாம். அதே போல சாம் ஹோன்ஸ்டார்ஸை வந்து நீங்க வந்து
ட்ரை பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஆனா ஒரு ட்ரம்ப் கார்டு இருந்தா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜ் 5% தான் இருக்கு. ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா போதும், சாம் ஹோல்ஸ்டாஸ் அடிக்கக்கூடிய 30 ரன்னை ஈக்குவல் பண்ணிடுவாரு, சாம் பில்லிங்ஸ் அடிக்கக்கூடிய 30 ரன்னை ஈக்குவல் பண்ணிடுவாருங்கிற ஒரே காரணத்துக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவே அந்த ஒத்த விக்கெட் லாஸ்ட் மேட்ச் மாதிரி எடுத்து கொடுக்கல அப்படின்னா உங்க ஆப்போனன்ட் சாம் பில்லிங்ஸோட வந்தவனும் சரி, சாம் ஹோல்ஸ்டாஸோட வந்தவனும் சரி வின் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மற்றபடி நம்ம எந்த ஒரு சின்ன ரிஸ்க் கூட நம்ம எடுக்கல. அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.